நேற்று வந்துட்டு ஃபுல்லா அளவெடுக்கிறது எப்படி நம்ம அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல வந்துட்டு ஒரு சில சகோதரிகள் டவுட் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, எங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நிறைய சகோதரிகள் என்ன சொன்னாங்க, ஃப்ரண்ட் அளவீடுகள், அதாவது முன்பக்கம் எப்படி அளவீடு பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முன்பக்கம் மட்டும் இன்னொரு வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோல எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா லைனா பார்த்துட்டு வர்றது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. நீங்க வந்து தனியா வந்து ஒரு பார்ட்டுக்கும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த முன்பகுதியை அதிகமா கேட்ட இந்த தையல் உறவுகளுக்காக இன்னைக்கு நம்ம வந்துட்டு முன்பகுதியை எப்படி அளவெடுத்து எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள மட்டும் இன்னொரு டைம் எங்களுக்கு வந்து தனியா ஒரு அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்ன சகோதரிகளுக்காக, தையல் உறவுகளுக்காக மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். எப்படின்னா, இந்த ஷோல்டர் கணக்கீடு பண்றதுல அளவீடுகள் 3 விதமா மாறுபடும். எப்படின்னா 3 இன்ச்சு 3.5 4 இன்ச்சு அளவுக்கு இந்த ஷோல்டர் கணக்கீடுகள் மாறுபடும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கழுத்து பகுதியில பின்பகுதி கழுத்துல அந்த தண்டோடம் இருக்கு இல்லையா, அந்த தண்டோடத்துல இருந்து ஒரு சிலருக்கு முதுகு கொஞ்சம் அகலமா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த தண்டோடம் சென்டர்ல இருந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 இன்ச் வச்சுக்கலாம். கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச் வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச் வச்சுக்கலாம். இதுதான் அவங்களோட கழுத்தோட அகலம். இப்போ இந்த டம்மிக்கு நாம 3 இல்ல 3.5 இன்ச் வைக்க போறோம். இந்த டம்மிக்கு நம்ம 3 இன்ச்சு கழுத்தோட அகலம் வைக்க போறோம். சரிங்களா? இதுல இருந்து தான் நாம வந்து கால்குலேஷன், இடுப்பு இறக்கமாகட்டும் முன்பகுதி இறக்கமாகட்டும் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ அதுல இருந்து 3.5 இன்ச்சில இருந்து இங்க கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த 3.5 இன்ச்சில என்ட்ரன்ஸ்ல டேப் வச்சிருங்க. சரிங்களா? நம்மளோட ஷோல்டர் ஷேக் பண்ணும்போது இந்த ஷேக்கோட அந்த நம்ம எலும்பு பகுதி கரெக்டாக தெரியும். அது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ அந்த 3.5 இன்ச்சு பகுதியில் 3.5 இன்ச்சில இருந்து அந்த என்ட்ரன்ஸ்ல இங்க டேப்பை பிடிச்சிட்டீங்க. கிட்ட கொண்டு வரலாம் பாப்பாவை. ஓகே, கிட்ட கொண்டு வந்துட்டேன். 3.5 இன்ச்சு டேப்பை பிடிச்சிட்டீங்க. அப்படியே அந்த டேப்பை சென்டர் பகுதியில் இப்படி கொண்டு வந்துருங்க. அந்த சென்டர் பகுதியோட சென்டர் பாயிண்ட், அதாவது அந்த கப் சைஸோட சென்டர் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 9.75. சரிங்களா? 9.75 இருந்து அப்படியே கீழ்பகுதிக்கு போனீங்கன்னா அந்த நம்மளோட கப் சைஸோட கஸ்டமரோட கப் சைஸ் எங்க ஃபினிஷ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா 12 இன்ச்சில் ஃபினிஷ் ஆகுது. சரிங்களா? இப்போ இது ஃப்ரண்டோட ஹைட்டு 12, எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம பேக் லென்த் வச்சிருக்கிறது 14 இன்ச்சு வச்சோம்னு நினைக்கிறேன் நேற்று. அப்போ 2.5 இன்ச்சு பட்டியோட அகலம், சென்டர் பட்டியோட அகலம் 2.5 இன்ச்சு வரணும். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் 9.75, ஃப்ரண்டோட ஹைட்டு பாக்ஸ் அதாவது கப் சைஸுக்கு கீழே ஃபினிஷிங் 12. சரிங்களா? இதுதான் இந்த முறையில தான் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் அளவெடுக்கணும். அதே போல ஃப்ரண்ட் நெக்கும் இப்போ இந்த இடம் நம்ம இங்க ஏற்கனவே பிடிச்சிருக்கோம். அப்படியே எடுத்துட்டு போயிட்டு குழிப்பகுதி 2 மார்பகத்துக்கும் இடைப்பட்ட குழிப்பகுதியில கிராஸ்ல வச்சு அளவெடுக்கும் பொழுது நம்ம நெக் அவங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு அவங்களோட கால்குலேஷன், அதாவது அந்த சாரி வந்து க்ளோஸ் பண்ற இடத்துல இருந்து எவ்வளவு வேணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டு அவங்களோட சாரி லெவல் எப்படி இருக்குன்னு அவங்களே பார்த்து கரெக்டா சொல்லுவாங்க. 7.5 6.5 கரெக்டா வச்சுக்கணும். நம்ம கட்டிங் பண்ணும்போது இந்த கிராஸ் டைப்ல தான் வச்சு மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா? ஃப்ரண்ட் ஷோல்டர் 3.5 இன்ச்சு, அதாவது பேக்கோட முதுகு தண்டுல இருந்து சென்டர் எடுத்து 3.5 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கிடணும். அது வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு வைக்கலாம். ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு, முதுகு அகலமா இருக்கிறவங்களுக்கு 4 இன்ச்சு வைக்கலாம். அந்த தள்ளி வச்சு அந்த 4 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கிற அளவுல இங்க வச்சுட்டோம். இங்க இருந்து சென்டரோட பாயிண்ட் எடுத்துட்டோம். அதாவது கப் சைஸோட சென்டர் பாயிண்ட் 9.75, கப் சைஸ் ஃபினிஷிங் பாயிண்ட் 12. அதுக்கு கீழே நம்ம பேக் நெக் வந்து 14 இன்ச், அதாவது பேக் நெக்குன்ற பேக் லென்த் வந்து 14 வச்சிருக்கோம். அந்த 14 இது ஒரு 12, 2 இன்ச்சு ஃப்ரண்ட் பட்டியோட உயரம். ஓகேவா? அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோட குழிப்பகுதியில, அதாவது 2 மார்பகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில நாம இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியலனாலும் தாராளமா மெசேஜ் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்லி தரதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.